அறம்போச்சு ஆர்வம் வளர்க்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். 1986 ஏப்ரல் 26 அதிகாலை மணி 1:23க்கு ஒரு பெரிய வெடிப்பு. மாடர்ன் சிட்டின்னு அறியப்படுற ஒரு நகரம் ஒரே நைட்ல கோஸ்ட் டவுனா மாறுது. லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட உயிரை பணயம் வச்சு அந்த பேரழிவை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. செர்னாபில்ல நடந்தது என்ன? அது ஹியூமன் எரரா இல்ல டிசைன் ஃபிளாவா? வரலாற்றோட மிக மோசமான நியூக்ளியர் டிசாஸ்டரை பத்தின உண்மை கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செர்னாபில் அப்படின்றது இப்போ உக்ரைனுக்கு கீழே இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே சோவியத் யூனியனுக்கு கீழே தான் இருந்துச்சு. அந்த செர்னாபில்ல இருக்கிற ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ரியாக்டர் 4ல ஒரு சேஃப்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இந்த சேஃப்டி டெஸ்ட்ல நடந்த ஒரு ஃபிளானால தான் அது ஒரு பெரிய பிளாஸ்டா மாறுது. ஆக்சுவலா இந்த டிசாஸ்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும். நியூக்ளியர் ரியாக்டர்ல என்ன இருக்கும்னா மல்டிபிள் ஃபியூல் ராட்ஸ் இருக்கும். ஃபியூல் ராட் எதனால இருக்கும்னா யுரேனியம் அல்லது புளுட்டோனியத்தால் ஆன ஃபியூல் ராட்ஸ் இருக்கும். அதுல மல்டிபிள் யுரேனியம் இருக்கும். அந்த யுரேனியம் மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூட்ரானை மோத விடுவாங்க. அந்த நியூட்ரான் ஒரு யுரேனியத்து மேல மோதி என்ன ஆகும்னா ரெண்டு சின்ன சின்ன ஆட்டமா அதை பிளந்து அதோட 2-3 புது நியூட்ரான்ஸை உருவாக்கும். பிளஸ் ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். இதே மாதிரி அந்த புதுசா உருவான நியூட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒன்று இன்னொரு யுரேனியத்து மேல மோதி அந்த யுரேனியத்தை பிளந்து அகைன் புது நியூட்ரான்ஸை உருவாக்கும். இது இந்த ரியாக்ஷன் ஒரு செயின் ரியாக்ஷனாகவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அகைன் அதுல ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி அது என்ன பண்ணும்னா உள்ள இருக்க வாட்டரை ஒரு அளவுக்கு மேல கொதிநிலை அடைய வைக்கும். அந்த கொதிநிலை அடைஞ்ச நீர் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஸ்டீமா கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டீம் என்ன பண்ணும்னா உள்ள இருக்க அந்த டர்பைனை சுழற்றும். ஸோ இந்த டர்பைன் சுழல்றதுனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இது சிமிலர் டு விண்ட்மில் கான்செப்ட் தான். ஒரு விண்மில்ல எப்படி அந்த காத்தாடியை காற்றால சுழல வச்சு அதுல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டீமை வச்சு அந்த உள்ள இருக்கிற டர்பைனை சுழல வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ இந்த செயின் ரியாக்ஷன் ரொம்ப கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா புதுசா உருவாகிற நியூட்ரான்ஸ் எல்லாமே அகைன் திருப்பி திருப்பி போய் இன்னொரு யுரேனியத்தை மேல மோதி மோதி அகைன் புது நியூட்ரான்ஸை உருவாக்கி அது ரொம்ப அதிக அளவிலான ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் ராட்ஸை இன்செர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த புதுசா வர்ற நியூட்ரான்ஸை அது அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு 10 நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த கண்ட்ரோலோட இன்செர்ட் பண்றதன் மூலமா ஒரு 5 நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா அங்க உள்ள உருவாகிற அந்த ஹீட் எனர்ஜியை கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். ஸோ இது மூலமா தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஒரு கண்ட்ரோல்டு யூனிட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஹை லெவல் ஃபங்க்ஷனல் கான்செப்ட். 1986 ஏப்ரல் 26 அப்போ பாத்தீங்கன்னா செர்னாபில்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ரியாக்டர் 4ல ஒரு சேஃப்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்னா மல்டிபிள் ரியாக்டர்ஸ் இருக்கும். அதுல ரியாக்டர் 4ல சேஃப்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அப்பதான் அந்த ரியாக்டர் 4 பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆகி அதுல இருந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் காத்து மூலமா யூரோப்ல இருக்க பல கண்ட்ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகி பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டரா மாறுது. ஒரு சாதாரண சேஃப்டி டெஸ்ட் இவ்வளவு பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு அங்க இருந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த டெஸ்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சடனா எலக்ட்ரிக்கல் பவர் போயிருச்சு அப்படின்னா அந்த எமர்ஜென்சி கூலிங் சிஸ்டம்க்கு எவ்வளவு நேரம் நம்மளால மின்சாரத்தை வழங்க முடியும் அப்படின்றத செக் பண்றதுதான் அந்த சேஃப்டி டெஸ்ட். இந்த சேஃப்டி டெஸ்ட் பல முறை ஒத்தி வைக்கப்பட்டு கடைசியா ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் அப்போ இதை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல அங்க பல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றதுக்கான பொறுப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேட்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அப்போ அந்த கண்ட்ரோல் ராட்ஸை கையாண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா 25 வயது மதிக்கத்தக்க சீனியர் ரியாக்டர் கண்ட்ரோல் இன்ஜினியர். ஆரம்பத்துல ரியாக்டரோட பவர் 3200 மெகாவாட்ஸா இருந்திருக்கு. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா 700ல இருந்து 1000 மெகாவாட்ஸா குறைக்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா என்ன ஆகுது அப்படின்னா அது 30 மெகாவாட்ஸுக்கு குறைஞ்சிருது. ஸோ இப்போ பதறி போன டெக்னீஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறாங்க. நான் முன்னக்கே சொன்ன மாதிரி யுரேனியம் அணு மேல அந்த நியூட்ரான்ஸ் மோதுது. எக்ஸ்ட்ராவா புதுசா 2 நியூட்ரான்ஸ் உருவாகும். அந்த 2 நியூட்ரான்ஸும் 2 யுரேனியம் மேல மோதும். அகைன் புதுசா இன்னும் 2 நியூட்ரான்ஸ் உருவாகும். இதான் ஒரு கண்டினியூ செயின் ரியாக்ஷன் இல்லையா? இந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரே ஆப்ஷன் அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் தான்.
இவங்க சடனா அந்த கண்ட்ரோல் ராட்ஸை எடுத்ததுதான் வந்து இதை வந்து இந்த சிச்சுவேஷனே வந்து தலைகீழ மாத்துது. அந்த கண்ட்ரோல் ராட்ஸை வெளியே எடுத்த சில நொடிகள்ல என்ன ஆகுதுன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்குது. ஹீட் எனர்ஜி பயங்கரமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ உள்ள இருந்த கூலிங் வாட்டர் வந்து ஸ்டீமா அதிகமா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு. நிலைமை கையை மீறி போனதை உணர்ந்த டெக்னீஷியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா எமர்ஜென்சி ஷட் பட்டனை பிரஸ் பண்றாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா உள்ள இருந்த அந்த ரியாக்டர்ல இருந்த டிசைன் ஃபிளானால அந்த பவர் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு பதிலாக இன்னும் பன்மடங்கு அதிகமாகுது. ஸோ அதிகாலை 1:23க்கு முதல் பயங்கரமான ஸ்டீம் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இந்த பிளாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1000 டன் எடையுடைய காங்கிரீட் வால் வந்து தூக்கி எறியப்படுது. அது நடந்த சில நொடிகள்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு பிளாஸ்ட் நடக்குது. இந்த பிளாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் கோர் வந்து வெளிக்காத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இதனால வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா காத்து மூலமா பரவி யூரோப்ல இருக்க பல கண்ட்ரிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ சாதாரண சேஃப்டி டெஸ்டா ஸ்டார்ட் ஆனது மிக மோசமான நியூக்ளியர் டிசாஸ்டரா மாறுது. வெடிப்பு நடந்த சில நொடிகள்லயே வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ரியாக்டர் 4 நோக்கி ஓடுறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு சாதாரண தீயை தான் அணைக்க போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ரியாக்டர் 4ல ரேடியேஷன் டிடெக்டர் வந்து சரியா ஒர்க் ஆகல. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரேடியேஷனை விட அவங்களுக்கு காமிச்ச ரேடியேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ யாருமே அவங்கள தடுக்கவும் செய்யல. தங்களோட உயிரை பத்தி கவலைப்படாம அந்த தீயை அணைக்கிறதுக்காக ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரியாக்டரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரியாக்டர் கோர் வெடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கொடிய காமா ரேடியேஷனுக்கு நடுவில் பயணிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வெடிச்சு கிடந்த கிராஃபைட் துண்டுகளை வெறும் கல்லுன்னு நினைச்சு அவங்க வெறும் கையால எடுத்து பாக்குறாங்க. அந்த கிராஃபைட் துண்டுகள் வந்து ரியாக்டர் கோர்ல இருந்த துண்டுகள். ஸோ அந்த சூடு தாங்காம கீழே விட்டுறாங்க. அந்த கிராஃபைட் துண்டுகள் வந்து சில வினாடிகள்லயே மனிதனோட உடலை பயங்கரமா பாதிக்கிற ரேடியேஷனை வந்து வெளியேற்றிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து வாந்தி, அப்புறம் உடல் பலவீனம், அதோட வந்து நியூக்ளியர் சப்பர்ன்ஸ், அதாவது அவங்களோட தோல்லாம் வந்து தீயில கருகுன மாதிரி ஆகுது. ஸோ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயின உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா மாஸ்கோல இருக்கிற சிறப்பு மருத்துவமனைக்கு ஏர்லிஃப்ட் மூலமா ஷிஃப்ட் பண்றாங்க. அவங்க உடம்பு வாங்கின ரேடியேஷன் டோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000+ REM. அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சைட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பாதுகாப்பு வரம்புன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 REM தான். ஆனா அவங்க உடம்பு வந்து அதை விட பல மடங்கு அதிகமான ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ டாக்டர்ஸாலையுமே வந்து அவங்களை காப்பாற்ற முடியல. சில வாரங்களுக்குள்ளே 28 ஃபயர் ஃபைட்டர்ஸும் எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸும் அக்யூட் ரேடியேஷன் சிக்னஸ்னால உயிரிழக்கிறாங்க. உயிர் பிழைச்ச பல பேருமே வந்து அந்த ரேடியேஷனால ஏற்பட்ட உடல்நல பிரச்சனையோடய வந்து லைஃப் லாங் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் வாஸ்லி இக்னாட்டென்கோ அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டர் 4 ஃபர்ஸ்ட் ரீச் ஆன ஃபயர் ஃபைட்டர்ஸ்ல ஒருவரா இருக்காரு. மீட்பு பணிக்கு அப்புறம் அவரோட உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. இறுதி வெடிப்புக்கு அப்புறம் 17 நாட்களுக்கு பிறகு 1986 மே 13ல அக்யூட் ரேடியேஷன் சிக்னஸ் காரணமா அவர் உயிரிழந்துடுறாரு. வெடிப்பு நடந்த உடனே சோவியத் யூனியன் அபிஷியலா இந்த விபத்தை பத்தி உலகத்துக்கு வந்து அறிவிக்கல. 2 நாட்களுக்கு அப்புறம் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஸ்வீடன் நாடு தான் வந்து இந்த விபத்தை பத்தி கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதாவது போஸ்மார்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வேலை பார்க்குற விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு ஒரு அசாதாரணமான ரேடியேஷன் லெவலை நோட் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பவர் பிளான்ட்டை சுத்தி டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்களோட பவர் பிளான்ட்ல இருந்து அந்த ரேடியேஷன் வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா காத்து எந்த திசையில இருந்து வீசுதுன்றத வின்பேக் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் மூலமா ஆராய்ச்சி பண்றாங்க. அதோட முடிவுல தான் வந்து இந்த ரேடியேஷன் வந்து உக்ரைன்ல செர்னாஃபில் பகுதியில இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்வீடிஷ் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா மாஸ்கோ கிட்ட விளக்கம் கேட்கறாங்க. இது மாதிரி நிறைய ப்ரெஷருக்கு அப்புறம் தான், அதாவது 1986 ஏப்ரல் 28, அதாவது வெடிப்பு நடந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மாலை செய்தியில சோவியத் யூனியன் வந்து இந்த விபத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஸ்வீடன் வரைக்கும் வந்து ரேடியேஷன் பரவிடுச்சு. செர்னாபில சுத்தி வாழ்ந்த மக்கள் 1,15,000 பேரை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறதுக்கு சோவியத் யூனியன் உடனடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளல. மக்களை எப்போ பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1986 ஏப்ரல் 27 மதியம் 2 மணிக்கு, அதாவது ஏப்ரல் 26 அதிகாலை 1:23க்கு நடந்த வெடிப்புக்கு ஏப்ரல் 27 மதியம் 2 மணிக்கு தான் வந்து மக்களை வெளியேற்ற ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. வெறும் 2.5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா பிரிப்பியாட்ன்ற நகரத்துல இருந்து சுமார் 50,000 பேரை வந்து வேற இடத்துக்கு மாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா மே 5ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா செர்னாபில சுத்தி இருந்த பல நகரங்கள் வந்து காலியாக்கப்பட்டிருக்கு. சுமார் 1,15,000 பேர் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. வெளியேறும் போது மக்களுக்கு வந்து சில பொருட்களை மட்டும்தான் எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்றாங்க. கொஞ்சமா துணி, கொஞ்சம் சாப்பாடு, அதோட தேவையான ஐடி கார்ட்ஸ், இது மட்டும் தான் எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உடம்புல உள்ள எந்த பாகமும் வெளியே தெரியாத மாதிரி
ஃபுல் பேண்ட், ஃபுல் ஸ்லீவ்ஸ் அண்ட் க்ளோஸ்டு ஷூ சாக்ஸ் வந்து போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இதோட பெட் அனிமல்ஸை வந்து எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா அதோட உடம்புல இருக்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகிள்ஸ் எதுவும் ஒட்டி இருந்துச்சுன்னா அது மூலமா ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால பெட் அனிமல்ஸ் வந்து கூட்டு போறதுக்கு அலோவ் பண்ணல. அதோட மக்கள்கிட்ட வந்து 3 நாள்ல வீடு திரும்பிடலாம்னு தான் சொல்லி கூட்டு போறாங்க. ஆனா அந்த 3 நாள் வந்து இன்னி வரைக்கும் முடிவடையல. 40 ஆண்டுகளுக்கு மேல தங்களோட சொந்த வீடுகளுக்கு வந்து மக்களால திரும்ப முடியாத நிலை தான் இருக்கு. வெளியேற்றப்பட்ட மக்களுக்காக ஸ்லோவேட்டேஜ் அப்படின்ற புதிய நகரத்தை வந்து சோவியத் யூனியன் கட்டி அமைக்கிறாங்க. சிலர் வந்து அவங்களோட உறவினர்களோட நகரத்துக்கு போய் அங்கேயே புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்களை வெளியேற்றினதுக்கு அப்புறம் செர்னாபில்ல இன்னும் ஆயிரக்கணக்கான பெட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இருந்துச்சு. அதை யாருமே வந்து வேணும்னே விட்டுட்டு போகல. அது வந்து ஒரு எமர்ஜென்சி எவாகுவேஷன்றதுனால வந்து அதிகாரிகள் வந்து பெட் அனிமல்ஸை வந்து கூட்டு போறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ வந்து மக்கள் அதை வந்து அங்கேயே விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சோல்ஜருக்கு ஒரு மோசமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா அங்க இருக்கிற பெட் அனிமல்ஸை வந்து சுட்டு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவுனால பல பெட் அனிமல்ஸ் வந்து சாகுது. ஆனா எல்லா டாக்ஸுமே வந்து சாகல. நிறைய வந்து காட்டுக்குள்ள போய் தப்பிச்சிருது. ஒரே நாள்ல ஒரு நகரம் எப்படி காலி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான சாட்சியா இன்னைக்கும் அந்த செர்னாபில் எக்ஸ்ப்ளோஷன் ஜோன்ல அந்த நாய்களோட சந்ததிகள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. செர்னாபில் விபத்துக்கு அப்புறம் அந்த தீயை அணைக்கவும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கும் வந்து சோவியத் யூனியன் முழுசா இருந்து 6 லட்சம் பேர் அழைக்கிறாங்க. இவங்களை மொத்தமா வந்து லிக்விடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க அப்படின்னா மிலிட்ரி ப்ரொஃபஷனல்ஸ், பவர் பிளான்ட் ஸ்டாஃப்ஸ், மைனர்ஸ், அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பு மக்கள் இருக்காங்க. 1986 மே மாதம், அதாவது வெடிப்பு நடந்து சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த ரியாக்டருக்கு கீழே 168 மீட்டர்ல வந்து ஒரு சுரங்கம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இரவு பகல் பார்க்காம 15 நாள் வந்து அந்த சுரங்கத்தை வந்து மைனர்ஸ் அமைச்சு முடிக்கிறாங்க. எதனால அப்படின்னா அந்த ரியாக்டர்ல இருக்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் ஃபியூல் வந்து ஃபவுண்டேஷனை தாண்டி கிரவுண்ட் வாட்டரை வந்து மாசுபடுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சுரங்கம் அமைச்சு அதுல வந்து லிக்யூட் நைட்ரஜன் கூலிங் சிஸ்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா இவங்க அந்த சுரங்கம் அமைக்கிற டைம்லயே வந்து அந்த ரியாக்டர் வந்து தன்னைத்தானே கூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ வந்து இந்த பிளானை டிராப் பண்றாங்க. அதுக்கு பதிலாக அந்த சுரங்கம் ஃபுல்லா வந்து காங்கிரீட்டால நிரப்புறாங்க. ஆனா இந்த சுரங்கம் அமைக்கிறதுல ஒர்க் பண்ண மைனர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து 60 டிகிரி செல்சியஸ்ல அந்த ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட்டை நேரடியா சுவாசிச்சு அந்த ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அதனால அவங்க உடம்பு வந்து பயங்கரமா பாதிப்படையுது. சிலர் வந்து 40 வயசுக்குள்ளேயே வந்து இறந்து போயிடுறாங்க. பலருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அக்யூட் ரேடியேஷன் சிக்னஸ், அப்புறம் ஹார்ட் அட்டாக், அதோட ஸ்டொமக் கேன்சர், இது மாதிரி பல நோயால பாதிப்படைகிறாங்க. இப்போ ரியாக்டருக்கு கீழே ஓரளவு செக்யூர் பண்ணியாச்சு. ரியாக்டருக்கு மேல இருக்கு இல்லையா, ரியாக்டருக்கு மேல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிராஃபைட் பிளாக்ஸ் வந்து சிதறி கிடக்கு. இதை வந்து ரியாக்டர் கோருக்குள்ள தள்ளணும். இந்த வேலையை யார் பண்றது அப்படின்னா மனுஷங்களால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரேடியேஷனோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மனிதர்களால இதை பண்ண முடியாதுன்றதுனால ஜெர்மனி என்ன பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த சக்தி வாய்ந்த ரோபோட்ஸை இந்த ஒர்க்கை பண்றதுக்காக சோவியத் யூனியனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னா சோவியத் யூனியன் உண்மையான ரேடியேஷன் லெவலை வந்து ஜெர்மனிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ண சில நிமிடங்கள்லேயே வந்து பழுதாகி அங்கேயே நின்றுடுது. ஆனா இந்த ஒர்க் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ யார் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் சோவியத் யூனியன் என்ன பண்றாங்கன்னா மனிதர்களை தான் அந்த வேலையை பண்ண சொல்றாங்க. மிலிட்ரி ப்ரொஃபஷனல்ஸை வந்து அந்த ரியாக்டர் கோர் மேலே ஏற்றி விட்டு வெறும் மம்பட்டியால அந்த ரியாக்டர் கோருக்குள்ள தள்ள சொல்லி சொல்றாங்க. இவங்களை பயோ ரோபோட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பயோ ரோபோட்ஸ்க்கும் ரியாக்டர் மேலே நிற்கிறதுக்கு 40ல இருந்து 90 வினாடிகள் தான் அனுமதி இருக்கு. அவங்க போட்டிருந்தது எல்லாமே வந்து ப்ராப்பரான ரேடியேஷன் சூட் கிடையாது. வெறுமனே ரொம்ப எளிதான லெட் ஷீல்டு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் வந்து அந்த ரேடியேஷன்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைச்ச டைம்ல அந்த கிராஃபைட்ஸ் எல்லாத்தையும் அள்ளி அந்த ரியாக்டர் கோருக்குள்ள போட்டு ஓடிடணும். இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை. அந்த 40 இருந்து 90 வினாடிகள் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏன்னா அதுக்கு மேல அவங்க இருந்தாங்கன்னா அந்த ரேடியேஷன் லெவல் வந்து அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும். அதிகாரப்பூர்வ கணக்குப்படி 3828 பேர் பயோ ரோபோட்ஸா பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்கள பெரும்பாலானோர் வந்து பின்னாட்கள்ல ரேடியேஷன் இல்னஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அவங்க யாருமே அன்னைக்கே இறக்கல. ஆனா அவங்க பணிபுரிஞ்ச அந்த சில வினாடிகளுக்காக அவங்களோட வாழ்நாள்ல இருந்து 15ல இருந்து 20 வருடம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்கள்ல ஆய்வுகள்ல சொல்றாங்க. 1986 அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது விபத்து நடந்து 5 மாதங்களுக்கு அப்புறம் அந்த ரியாக்டரை சுத்தி வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் வந்து காத்துல ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு சோவியத் யூனியன் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா பாலிவினைல் அசிட்டேட் க்ளூ மிக்சரை வந்து என்ன பண்றாங்கன்னா ரியாக்டரை சுத்தி தெளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ண மாதிரியே வந்து அந்த மிலிட்ரி ஹெலிகாப்டர் மூலமா அந்த மிக்சரை வந்து தெளிக்கிறாங்க.
ஆனா அந்த தெளிக்கிற நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மாலை நேர சூரிய ஒளினால அந்த பைலட்டுக்கு வந்து ப்ராப்பரான விசிபிலிட்டி இல்ல. சோ அவரு ஹெலிகாப்டர் டிரைவ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கிரேனோட கேபிள்ல போயிட்டு ஹெலிகாப்டர் மோதிருது. அதனால அந்த ஹெலிகாப்டரோட ரோட்டர் பிளேடு வந்து அந்த இடத்துலயே உடைஞ்சு, அந்த சில வினாடிகள்லயே வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து கீழ விழுந்து நொறுங்கிருது. சோ இந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருந்த 4 க்ரூ மெம்பர்ஸ் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்துடுறாங்க. இது செர்னாபில் மீட்பு நடவடிக்கையில இன்னொரு உயிர் பலியா வரலாற்றுல பதிவாகுது. அது மட்டும் இல்லாம அந்த ரியாக்டரை வந்து அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஸ்டில் அந்த மீட்பு நடவடிக்கை வந்து அங்க தேவைப்படுது. ஏன் அப்படின்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் வந்து காத்துல பரவி மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்திடக்கூடாது. சோ அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அந்த ரியாக்டர் ஃபாரை சீல் பண்ற நடவடிக்கை வந்து 2 கட்டங்களா நடக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா 1986ல சர்கோபகஸ் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016ல வந்து நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட். இந்த 2 கட்ட நடவடிக்கைகள் நடக்குது. 1986ல நடந்த சர்கோபகஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டால ஆன ஒரு கட்டமைப்பால அந்த ரியாக்டரை வந்து ஃபுல்லா கவர் பண்றது அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதுதான் வந்து சர்கோபகஸ். இந்த நடவடிக்கை வந்து ரொம்ப வேகமா பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ரியாக்டர் வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ்டா இருக்கு. ஸோ வந்து இதை சீக்கிரமா பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. இந்த சர்கோபகஸ் கட்டமைக்கிற நடவடிக்கையில பாத்தீங்கன்னா 90,000 லிக்விடேட்டர்ஸ் வந்து ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம வெடிச்சது வந்து ரியாக்டர் 4 மட்டும்தான். இன்னும் ரியாக்டர் 1, 2, 3லாம் வந்து ஸ்டில் வந்து ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்கான முகாந்திரமுமே வந்து சோவியத் யூனியன் இல்லை. ஏன் அப்படின்னா சோவியத் யூனியனோட பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டி தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களால அந்த 3 ரியாக்டரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இந்த ரியாக்டரை மட்டும் சீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காக தான் வந்து இந்த சர்கோபகஸை வந்து அவசர அவசரமா கட்டமைக்கிறாங்க. இதை கட்டமைக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு 20ல இருந்து 30 வருடம் வரைக்கும் சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஆனா காலங்கள் போக போக இந்த சர்கோபகஸ் வந்து ரொம்ப பலவீனமாகிக்கிட்டே போகுது. அதனால இதை விட பெரிய மற்றும் பாதுகாப்பான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க பிளான் பண்ணதான் 2016ல நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட். இந்த நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, 108 மீட்டர் உயரமும் 162 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஆர்க் பேஸ்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 36,000 டன். உலகத்தோட மிகப்பெரிய மூவபிள் லேண்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் சொல்றாங்க. இதோட முக்கிய நோக்கம் வந்து ரியாக்டர் 4 கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டு ரியாக்டர் 1, 2, 3 வந்து ஸ்டில் ஃபங்க்ஷனிங்காவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இதோட முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாம இது வந்து சுமார் ஒரு 100 வருடத்துக்கு மேல இந்த ரியாக்டர் 4 வந்து பாதுகாப்பா வச்சுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. செர்னாபில் விபத்துல இறந்தவங்களோட கவுண்ட் வந்து அபிஷியலா பாத்தீங்க அப்படின்னா 30ல இருந்து 50 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல அக்யூட் ரேடியேஷன் சிக்னஸ்னால பாதிக்கப்பட்ட பவர் பிளான்ட் ஆபரேட்டர்ஸ் அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ்மே வந்து அடங்குவாங்க. ஆனா ஆக்சுவலா எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து ஓவர் த பீரியட் தான் வந்து தெரிய வருது. அதாவது 4000ல இருந்து 16,000 பேர் வந்து இந்த ரேடியேஷனால கேன்சர் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு முடிவு இருக்கு. ஸ்டில் பாத்தீங்க அப்படின்னா அந்த செர்னாபில் விபத்துல இறந்தவங்களோட கவுண்ட் வந்து ஒரு விவாதத்துக்குள்ளே தான் இருக்கு. முன்னவே சொன்ன மாதிரி சுமார் 1,15,000 பேர் வந்து தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு நகர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அது மட்டும் இல்லாம அவங்களையுமே பல பேருக்கு பாத்தீங்கன்னா ரேடியேஷன் இன்டியூஸ் கேன்சர் மற்றும் வேற சில உடல்நல பிரச்சனைகளுமே வந்து உருவாகுது. ஒரே நாள்ல தங்களோட வீடு, ஊரு மற்றும் நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு வேற ஒரு புது வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள்ள மக்கள் தள்ளப்படுறாங்க. ரியாக்டர் 4க்கு அருகாமையில் இருந்த அந்த பிரிப்பியாட் நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல சோவியத் யூனியனோட மிகவும் நவீன மற்றும் வாழ வசதியான நகரங்கள்ல ஒன்றா அறியப்பட்டுச்சு. ஆனா அந்த வெடிப்புக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நகரம் வந்து உலக நாடுகளால கோஸ்ட் டவுன் அறியப்படுற நிலைமைக்கு மாறுது. வீடுகள்ல இருந்த பொருட்கள், குழந்தைகளோட பொம்மைங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஸ்கூல்ல இருந்த புக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள்ல இருந்தபடியே பாத்தீங்கன்னா காலத்துக்கும் சாட்சியா அதே நிலைமையில இருக்கு. இந்த பேரழிவின் போது தங்களோட உயிரை பத்தி கவலைப்படாம ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடின ஃபயர் ஃபைட்டர்ஸ், லிக்விடேட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அண்ட் அங்க இருந்த மற்ற பணியாளர்கள் இவங்களோட தியாகத்தை நினைவு கூறுற விதமா மொனுமெண்ட் டு தோஸ் ஹூ சேவ்ட் த வேர்ல்ட் அப்படின்ற பேர்ல ஒரு நினைவு சிலையை அமைக்கிறாங்க. இது வெறும் நினைவு சிலையா மட்டும் இல்லாம மனித உயிர்களை காப்பாத்துறதுக்கு தங்களோட உயிரை தியாகம் செய்தவர்களுக்கு இந்த உலகம் செய்யும் மரியாதையின் அடையாளமா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புக்டியூப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.